இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னா, பண்டை காலத்தில் பண்டை காலத்து தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். ஸோ சங்ககாலமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். சங்க காலம்னாவே அதாவது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள், அதாவது யார் 3 பேர், சேரர், சோழர், பாண்டியர். ஸோ இவங்கள பற்றி தான் நம்ம வந்து இந்த பாடம் ஃபுல்லாகவே இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சங்க காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சங்கம் என்னும் சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தழைத்துவங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆறுமுக நாவலர், பாக்ஸ் கொஷின் பாருங்கள். ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம், தாமோதரம் பிள்ளை யாழ்ப்பாணம். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால நூல்களையும் தமிழில் வந்து, அதாவது அந்த காலத்தில் தான் வந்து ஓலைச்சுவடியில் தான் இருக்கும். அந்த ஓலைச்சுவடியை வந்து நம்மளுக்கு வந்து நூலாக மாற்றி கொடுத்தவங்க யாருன்னா இந்த 3 பேர் தான் மெயினாக சொல்லுவாங்க. யார் யார் அப்படின்னா, ஆறுமுக நாவலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாமோதரம் பிள்ளை, உவே சாமிநாதர். ஸோ இதுதான், இதில் வந்து 3 பேர் தான் வந்து மெயினாக கொடுத்துக்கிறாங்க. ஆறுமுக நாவலர் 1, ஆறுமுக நாவலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தாமோதரம் பிள்ளை, உவே சாமிநாதர் ஐயர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது யாழ் வாசித்ததால் ஆறுமுகசாமி மோதிரம் அணிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஆறுமுக சாமி அப்படின்னா சுவாமிநாதர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுக சுவாமி வந்து ஆறுமுக சுவாமி, ஓகேவா. ஆறுமுக சுவாமி முருகர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த யாழ் வந்து நம்ம இது பண்ணதுனால, வாசித்ததுனால நம்மளுக்கு வந்து மோதிரம் அணிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்றுகள். ஸோ இந்த சங்க காலத்துக்கு கூட சான்றுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய அதிகும்பா கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, அதுக்கப்புறம் வந்து அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பேராணை கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு ஸ்வீட்டு காரம் வாங்கி வந்தால் கும்பலாக ஆகிடுவாங்க, புகழ்வாங்க, கழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்படி அப்படின்னா, வீட்டுக்கு ஸ்வீட் காரம் அப்படின்னாக்கா காரவேலன் இங்கே இருக்குது பார்த்திங்களா. ஸோ காரவேலன் காரம் வாங்கி வந்தால் கும்பலாக ஆகிடுவாங்க அப்படின்னா அதிகும்பா கல்வெட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புகழ்வாங்க அப்படின்னா புகழூர் கல்வெட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழிப்பாங்க அப்படின்னா கலிங்க நாட்டு அரசன். ஸோ இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பேடுகள் வந்து வேள்விக்குடி செப்பேடுகள் மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மான்லேருந்து எல்லா மானும் வந்து சிம்பில் மட்டுமே வந்து நீர் குடிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சின்ன மான் அப்படின்னா சின்னமனூர், சின்ன மானிலிருந்து எல்லா மானும் செம்பில் மட்டுமே நீர் குடிக்கும் அப்படின்னா வேள்விக்குடி. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி பழைய டிஎன்பிசி கொஷினு. ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில ஏரியாங்கள்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் கொஷினு, இந்த மாதிரி சான்றுகள், ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக வந்து நல்லா நம்ம வந்து படிக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக கேள்வி அட்டன் பண்ண முடியும். அதேமாதிரி ஷார்ட்கட்டு இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னாலும் மைண்டில் வச்சுக்கினா, ஷார்ட்கட்டை மெயினாக வச்சுன்னா 200% வந்து கொஷின் வந்து டிக் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சங்க காலத்தை சேர்ந்த சேர சோழ பாண்டியர் அரசர்களால், அதாவது சான்றுகள் வந்து ஃபஸ்ட்டு கல்வெட்டுகள் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து செப்பேடுகள் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நாணயங்கள் பார்க்க போகிறோம். நாணயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சங்க காலத்தை சேர்ந்த சேர சோழ பாண்டிய அரசர்களாலும்
குறுநில மன்னர்களும் வெளியிடப்பட்ட நாணயங்களும் ரோமானிய நாணயங்களும், இதை அப்படியே கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் எது அப்படின்னா புதைவிடங்கள், நடுகற்கள், ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அகழாய்விலிருந்து என்னென்ன பொருளாக கிடச்சிருக்கு அப்படின்னா இப்போ அந்த இடங்கள் சொல்கிறாங்க. சங்க காலத்துக்கான சான்றுகளுக்கான இடங்கள் சொல்கிறாங்க. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புகார், கொர்க்கை, அழகன்குளம், உறையூர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர், ஓகேவா, ஆதிச்சநல்லூர், அழகன்குளம், ஸோ இது எல்லாமே வரிசையில் வர மாதிரி இருக்குது. இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொடுமணல், கொர்க்கை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புகார், உறையூர். ஸோ புகார் வருது பார்த்தீங்களா, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கலாம். புகார், உறையூர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கிய சான்றுகள். ஸோ இந்த இலக்கிய சான்றுகள் சங்க காலம் இருந்ததுக்கான இலக்கிய சான்றுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, இதெல்லாமே சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் காப்பியங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தொல்காப்பியம், 8 தொகை, இதெல்லாம் வந்து நூல்கள். இது வந்து பார்த்திங்கன்னா காப்பியம். ஓகேவா, இது கூட வந்து பொருந்தாது இது எது அப்படின்றத அதில் கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது காப்பியங்கள் அல்லாததுன்னு கேட்கலாம். நூல்கள் அல்லாததுன்னு கேட்கலாம். சிலப்பதிகாரம் எல்லாத்தையும் கொடுத்து சிலப்பதிகாரம் பொருந்தாது இதுன்னு கூட கேட்கலாம். ஸோ அது கூட நம்ம இங்கே ஒரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கிய சான்றுகளில் என்ன அப்படின்னா அயல்நாட்டவர் குறிப்புகள். இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய சான்றுகள் பார்த்தோம். இப்போது அயல்நாட்டவர் குறிப்புகள் என்ன அப்படின்னா இது ஆல்ரெடி தெரியும். எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளினியின் இயற்கை வரலாறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், அயல்நாட்டவர் குறிப்புகள். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், பிளினியின் இயற்கை வரலாறு, தாலமியின் புவியியல், மெகஸ்தனிஸ் இண்டிகா, ராஜவாளி மகாவம்சம், தீபவம்சம். சரி, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மகாதீபம் ஏற்றும் நாளில் மெகந்தி எனக்கு இன்றைக்கே வைங்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்துவார்கள். ராஜா வந்து எல்லாரையும் திட்டினாங்க. ஸோ அந்தமாதிரி வற்புறுத்தும் போது ராஜா வந்து அனைவரும் திட்டினார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். மகாதீபம் ஏற்றும் நாளில் அப்படின்னா மகாதீபம் ஏற்றும் நாளில் அப்படின்னா மகாவம்சம், மகாதீபம் ஏற்றும் நாள்னா மகாதீபம் ஏற்றும் நாளில் மெகந்தி அப்படின்னா மெகஸ்தனிஸ், மெகந்தி எனக்கு இன்னைக்கே வைங்க அப்படின்னா இண்டிகா. ஸோ என்னை வற்புறுத்துவார்கள். ராஜா வந்து அனைவரும் திட்டினார். ஸோ ராஜாவளி. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சங்க காலம் இருந்ததற்கான அயல்நாட்டவர் குறிப்புகள். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியம் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் ஒரு தமிழ் இலக்கண நூலாகும். அது வந்து சங்க கால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆய்வின் உயரத்தை சொல்லுது. இது ஜஸ்ட் ரீட் பண்ணிங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கான கால அளவு வந்து தெரியும் நம்மளுக்கு. வந்து பார்த்திங்கன்னா கால அளவு வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதுக்கான கால அளவு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தின் புவியியல் பரப்பு வந்து பார்த்திங்கனாக்கா திருப்பதி மலைகள், அதுக்கப்புறம் திருப்பதியிலிருந்து, அதாவது வடக்கே வேங்கடத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வந்து கடல் எல்லைகளாக கொண்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு காலம் சொல்கிறாங்க. இரும்பு காலம் இது எப்படி சங்க காலம், இது இரும்பு காலம் மாதிரியே
பெருங்கற்காலம் இந்த மாதிரி காலங்கள் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து இது எப்படி சங்க காலத்துக்கு வந்து எந்த காலம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சது அப்படின்னா, இரும்பு காலம். சங்கர் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு வச்சு தான் படம் எடுத்தார், எந்திரன் படம். அதனால் வந்துட்டு இரும்பு, ஸோ இரும்பு வச்சு தான் படம் எடுத்தார். ஸோ சங்கர் அப்படின்னா சங்க காலம். ஸோ இரும்பு வச்சு தான் படம் எடுத்தார், அதனால் இரும்பு காலம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருங்கற்கால பண்பாடு. அதாவது பண்பாடு வந்து அதனோட பண்பாடு என்ன, அந்த இரும்பு காலத்தோட பண்பாடு என்ன, சங்க காலத்தோட பண்பாடு என்னென்னா பெருங்கற்கால பண்பாடாக இது இருந்திருக்கு. ஓகேவா. பண்பாடு என்னவாக இருந்திருக்கு. சங்கர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெரிய பட்ஜெட்டில் படம் எடுப்பார். சங்கர் வந்து பெரிய பட்ஜெட் அப்படின்னா பெருங்கற்கால பண்பாடு. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முடியாட்சி வந்து பார்த்திங்கன்னா விக்கு வச்சு தான் வந்து படம் எடுப்பார் ரஜினிக்கு. அதனால் சங்கர் வந்து முடியாட்சி. ஓகேவா. ஸோ சங்க காலம், சங்கர், முடியாட்சி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்சி புரிந்த ஆட்சி புரிந்த வம்சங்கள் வந்து நம்ம நல்லாவே தெரியும். சேர, சோழ, பாண்டியர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவர் தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டுள்ளார். ஏனைய மொழிகளின் செல்வாக்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமாக ஒரு மரபாக உருப்பெற்று எழுந்துள்ளது என்று அவர் கூறுகிறார். ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என் தமிழ் மொழியை நான் ஹார்ட்டில் அதாவது என்னோடய இதயத்தில் வந்து வைத்துள்ளேன், களிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ என்னுடைய தமிழ் மொழியை நான் ஹார்ட் அப்படின்னா ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் வைத்து, அதாவது இதயத்தில் அப்படின்னா லத்தீன் வைத்துள்ளேன், களிப்பாக உள்ளது அப்படின்னா கலிஃபோர்னியா. ஓகேங்களா. கலிஃபோர்னியா. ஓகேவா. அப்படி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த சங்க காலத்தில் வந்து யாரெல்லாம் வந்து ஆண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த சேர, சோழர், பாண்டியர் எந்தெந்த மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்றது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் வீடியோவாக வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த முயற்சிக்கான ஒரு ஆதரவு கொடுங்க. உங்கள் சப்போர்ட்டில் தான் வந்து நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகுறது எல்லாமே இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட்டு பெரிய அளவில் வேணும். நன்றி. இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஷார்ட்கட் வீடியோ இதேமாதிரி வேணும் அப்படின்னா நமக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.